இப்போ வந்து நிறைய விஷயங்களை கோலிவுட்டில் நம்ம ஊரில் நம்ம ட்ரை பண்ணோம்னா கிண்டல் பண்ணிடுறாங்க. இதே வந்து ஹாலிவுட்டில் பண்ணால் செம்மையாக அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும், கிராஃபிக்ஸை பொறுத்த வரைக்கும். அது எதனால் நினைக்கிறீங்க? அது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து மாறிட்டு வருதுன்னு தான் சொல்ல முடியும். எதுக்கு எப்படி சொன்னால், நம்ம ரீசெண்டாக பார்த்த சங்கர் சார் படம்லாம் பார்த்திங்கன்னா எந்திரன் பார்த்த பிறகு எல்லோரும் வந்து ஹாலிவுட்டோட நம்ம பண்ணிட்டோன்ட்டு தான் பேசுனாங்க. அது வந்து ஐ திங்க் 2012 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அது. ஸோ அந்த மாதிரி இப்போ மாறிட்டு வருது அந்த விஷயங்கள். ஆனால் சில விஷயம் நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கணும். மெயின் ரீசன் சொல்லணுன்னா எனக்கு பட்ஜெட் தான் நான் சொல்லுவேன். அவங்களது வந்து நம்ம வந்து 50 கோடினா அவன் வந்து 500 கோடியில் இருக்கான். இப்போ எங்கேயோ ஒரு லெவலில் இருக்குது. ஸோ அவனால் எந்த லெவல் ஆஃப் டெக்னாலஜியும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது, எந்த டெக்னாலஜி ஆஃப் கேமராஸோ எல்லாமே வாங்க முடியுது, அதுக்கு எதுவும் பண்ண முடியுது. அதனால தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டே வரோம். நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே நம்மளோட டெக்னாலஜி, பீப்புளும், லேர்னிங், நாலேஜ், அவேர்னஸ் எல்லாம் நிறைய வளர்ந்துட்டு வந்துட்டுருக்கு. அது கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும், கண்டிப்பாக மாறிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நோட்டோட நம்ம வந்து இன்டர்வியூ ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் விஎஃப்எக்ஸை பற்றி இவர்கிட்ட கேட்டிருக்கோம் அப்படின்னா, கஷ்மோரான ஒரு ட்ரெய்லர் பார்த்துருக்கோம். எல்லாரும் அதை பார்த்துட்டு செம்மையாக ஸ்பீச்லெஸ்ஸாக ஆகிட்டோம். அதை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அட்டம் நம்ம ஊரில் ஒரு தீபாவளிக்கு படம் வருது, we are all very excited. அந்த எக்ஸைட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் அந்த படத்தோட விஎஃப்எக்ஸ். ஸோ we have here ஸ்டாலின் சரவணன், விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் ஃபார் கஷ்மோரா. ஹலோ. First of all, I'm happy to come to Behemoths. So all the best. அந்த விஷயம் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பெரிய பெரிய ஆட்கள் கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. சங்கர் சார், கமல் சார், ரஜினி சார், ராஜமௌலி சார். இந்த மாதிரி ஒரு டேரக்டருக்கு இல்லை ஒரு ஆக்டருக்கு விஎஃப்எக்ஸ் பற்றின நாலேஜ் இருக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது ஒன்றுமே இல்லை, இந்த ரூம் மட்டும்தான். ஆனால் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு பெரிய கார்டு இருக்கும், ஒரு பெரிய அரண்மனை இருக்கும். கரெக்ட். ஸோ அவங்களுக்கு என்ன சேலஞ்செலாம் இருக்குது, நம்ம ஊரில் எப்படி அதை எடுத்துக்கிறாங்க? இப்போது கஷ்மோராலே கார்த்தி வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, நயன்தாரா எப்படி ஹேண்டில் பண்ணாங்க? நல்ல கொஸ்டின் இது. ஆக்சுவலி கார்த்தி சார் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டார்டட் ஃப்ரம் தி டைரக்ஷன், அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து மணிரத்னம் அவர் வந்த அந்த ஃபேமிலியே பெரிய ஃபேமிலி. அவர் அதுலேயே நல்ல நாலேஜோடு வந்தார். இவர்கிட்ட நான் பார்த்தவர் பார்த்தீங்கன்னா, நம்ம சார் இங்கே வந்து ஒரு இது வருது சார், ஒரு கேரக்டர் நிற்க போகுது சார், இங்கே ஒரு இன்னொரு எலிமெண்ட் இருக்குது சார் சொல்லும் போது அவர் ரொம்ப கேஷுவலாக ஓகேங்கன்னார். என்னடா அது இவ்வளோ டக்குன்னு சொல்கிறாரு, எப்படி புரிஞ்சு பார்த்தீங்கன்னா, ஐ நெவர் பிலீவ் அது பர்ஃபெக்டாக பண்ணார். அவர் ரொம்ப அழகாக பண்ணார். அது இன்னமும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான பண்ணுற மாதிரி பண்ணார். அது மாதிரி கொஞ்சம் ஹீரோஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ப்ளூ ஸ்க்ரீனில் நம்ம என்னத்துக்கு சொல்கிறோம், எந்த மாதிரி பர்பஸ்க்கு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சிங்களேன், சூப்பராக வரும். அண்ட் இந்த படத்தில் வந்து கார்த்தி சார் அது ரொம்ப நல்லா பண்ணார். ரொம்ப செம்மையாக கலக்கிட்டார். அப்படி ரொம்ப நல்லா பண்ணார். அவருக்கு புரிஞ்சுது. ஏன்னா அதில் ஒரு இன்னும் அதான் நாங்கள் சொல்லாமல் வச்சுருக்க ரகசியங்கள்னு இப்போ 20th பார்க்க போகிறீங்க. அப்போது தெரிஞ்சுப்பீங்க எதுக்காக இந்த விஷயத்த பேசணுன்ட்டு. அந்த மாதிரி விஷயங்களும் அதை ரொம்ப அழகாக பண்ணார். அது எப்படி இன்ட்ராக்டிவாக பண்ணார், எப்படி லுக்கு பார்த்தாருன்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. ஸோ என்ன பண்ணாலும் சீக்கிரட்ஸ்லாம் வெளில வராது, உங்களுக்கு வராது. இப்போ தீபாவளிக்கு அப்புறம் தான் வெளியே வரும். நாங்களும் ஒவ்வொருத்தங்களும் உங்கள் தீபாவளிக்காக நாங்களும் அதை சர்ப்ரைஸாக மெயின்டைன் பண்ணுறோம். சூப்பர். இப்போது ரீசெண்டாக நீங்கள் பார்த்த படங்களில், நம்ம தமிழ் படங்களில் நீங்கள் ஒர்க் பண்ணாத படங்கள் கூட ஓகே, பட் பார்த்து விஎஃப்எக்ஸ் சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா எந்த படம் சொல்லுங்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாகுபலி எல்லாருக்கும் தெரியும், அது நம்ம சொல்லவே வேண்டாம், எல்லாரும் பார்த்துட்டோம். நேற்று நாளைன்னு ஒரு படம் பார்த்தேன். இன்று நேற்று நாளை சாரி, அது ஒன்று. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் மிஷின்ன்றது அட்டன் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அப்புறம் சில படங்களில் வந்து நான் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்ததுக்கும் ஸ்டூடியோஸ்க்கும் இப்போ பார்த்ததுக்கும் வேரியேஷன் நிறையா இருக்குது. வெரி சூனில் ஹாலிவுட் என்னப்பா கோலிவுட் இந்தியன் ஃபிலிம்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணுறாங்கன்னு நம்ம ரெஃபரன்ஸை பார்த்து பண்ணுவாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கண்டிப்பாக வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி பாகுபலி பார்த்துருக்காங்க, ரோபோ பார்த்துட்டாங்க. நம்ப மாட்டீங்க, ரோபோவோட எந்திரனில் நாங்கள் பண்ண ஒர்க்கை பார்த்துட்டு எனக்கு வந்து எக்ஸ்பெண்டபிள் 2 படம் வந்தது, ஹாலிவுட் மூவி. இதை பார்த்து தான் அது வந்தது. ரஜினி சாரை ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கிரியேட் பண்ணோம். அதே மாதிரி வந்து எங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி சில்வஸ்டரோட ஹெட் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் பண்ணோம் எக்ஸ்பெண்டபிள் 2ல். கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் வந்து இந்தியாவில் தான் பண்ணாங்க. எங்களுக்கு வந்து 2000 ஷாட் 4000 ஷாட் கொடுக்க வேணாம், 10 ஷாட்ஸ் கொடுங்க நாங்கள் காமிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடியோவும். இப்போ ஈவன் பார்த்தீங்கன்னா 2011 வந்து ஹாரி பாட்டர் பண்ணோம். ஹாரி பாட்டரில் 500 ஷாட்டு நம்ம சென்னையில் பண்ணி கொடுத்தோம். கேரளாவிலேருந்து பீப்புளை கூப்பிட்டு, ஆந்திர பிரதேஷ், மும்பை 4 ஸ்டேட்டும் சேர்ந்து அங்கங்கே பீப்புள்ஸ் எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு நாங்கள் டெலிவரி பண்ணோம். ஸோ ஆஸ் மச் அஸ் பாசிபிள் எங்களுக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியில் வி ஆர் ப்ரூவிங் அவர் செல்ஸ் இந்தியா கேன் ஏபிள் டு டெலிவர். இப்போது நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸால் டிலே ஆகுது, விஎஃப்எக்ஸ் ரீ ஒர்க் பண்ணும், அது ரொம்ப பர்ஃபெக்டாக வரணுன்றதுலாம் டிலே ஆகுது. பட் கஷ்மோரா பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை.
ஆமாம். அது எப்படி நடந்தது, எப்படி பிளான் பண்ணீங்க? இல்லை, அதுதான் அதுக்கு வந்து நல்ல கேள்வி. இது வந்து ப்ரொடியூசருக்கும் பெரிய சேலஞ்சு, ஹீரோ அப்புறம் டேரக்டருக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சேலஞ்சு அது. அவருக்கு இவ்வளோ பெரிய படம் இவ்வளோ ஷார்ட் டைமில் பண்ண முடியுமான்னு சில ப்ரொடக்ஷன்ஸும் சில பேர் சொன்னாங்க கண்டிப்பாக அந்த படம் வராது, அவங்களால முடியாது, இவ்வளோ பஞ்சு. ஏன்னா 10 நிமிஷம் ஒர்க்கே எங்களுக்கு 4 மாதம் ஆச்சு, கிட்டத்தட்ட 70 நிமிஷம் ஒர்க் இருக்குது. அது எப்படி பண்ண முடியும் போது என்னோட இருந்த இந்த ஒரு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் டைரக்டர் ப்ரொடியூசர்ஸ்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணது தான். அதுக்கு ப்ரொடியூசர் சொன்னாங்க, சார் டெக்னிக்கலாக எங்களுக்கு தெரியாது சார், எங்களுக்கு தீபாவளி வரணும், நீங்கள் என்ன பண்ணுங்க பாருங்கண்ணா. சார் டேரக்டரோட உட்காந்து என்ன சார் சேலஞ்ச் இருக்கும் நம்மளுக்கு, க்ரியேட்டிவாக என்ன பிளான் பண்ணோன்ட்டு. ஸோ நாங்கள்லாம் உட்காந்து ஒரு பிளான் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் வந்து செலக்ட் பண்ணலாம், ஸ்டூடியோஸ் வீல் அவுட் சோர்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து 2000 ஷாட் இருக்குன்னா ஆளுக்கு ஒரு 200 300 இப்படி பிரித்து கொடுத்து வில் சூஸ் த ஷார்ட்ஸ். நல்ல எக்ஸ்பர்ட்டான டீமை பண்ணுவோம். யாரெல்லாம் ஹை குவாலிட்டி ஹாலிவுட்டுக்கு பண்ணிகிட்ருக்காங்களோ அவங்களெல்லாம் கூப்பிடுவோம். ஸோ இந்த விஷயத்தில் வந்து பணத்தை நம்ம பார்க்க முடியாது, கண்டிப்பாக பார்க்க முடியாது. ஏன்னா ஷார்ட் டைமு குவாலிட்டி வேணும். இந்த விஷயத்துக்காக என்ன பண்ணோம், நாங்கள் ரெண்டுத்தையுமே காம்ப்ரமைஸ் ஆகாத ப்ரொடியூசரும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் இது பண்ணதுனால தான் எல்லாம் ஒரு ஸ்டூடியோஸும் சேர்ந்து இது நம்மளுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி 24 ஹவர்ஸ் டோர் திறந்து வச்சுருந்தாங்க. அதான் உண்மை. வழக்கமாக ஏன் டிலே ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? இப்போ விஎஃப்எக்ஸ் வழக்கமாக டிலே, விஷுவல் எஃபெக்ட்ஸ்னால டிலே ஆகல சார், அதை நான் அக்செப்டே பண்ண மாட்டேன். அது என்ன விஷயம்னா, நம்ம ஷூட்டிங் அப்போ பிளான் பண்ணுறோம். ஒரு மூவி வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் டைரக்டர் இருக்கார், ஆக்டர்ஸோட ஷெட்யூல் பிளான் பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணும்போதில் போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்குன்னு ஒரு டைம்ன்றதே இன்ன வரைக்கும் யாரும் பிளான் பண்ணுறதில்ல. அது மட்டும் அந்த அது என்ன நினச்சிக்கிறாங்க, கம்ப்யூட்டர்ன்றது உள்ளே போனால் தட்டினா 2 ஆகி வெளியில் வந்துடும், பிரிண்ட் எடுக்க தெரியுங்களா, பிரிண்டிங் மிஷின் என்டர் கண்ட்ரோல் என்டர் மாதிரி என்டர் தட்டிட்டு பிரிண்ட் வந்ததுன்னு நினைக்கிறாங்க. அப்படி பண்ண முடியாது. இட்ஸ் எ க்ரியேட்டிவ். அவங்களால என்ன பண்ண முடியாது ஷூட்டிங்கில் நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதை நம்ம அந்த க்ரியேஷனுக்கான டைம் வேணும். அதை வந்துட்டு பேரலாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு டைம் வேணுன்றதை புரிஞ்சுக்கிட்டாங்கனாலே அந்த பிரச்சனையே வருது. ஆக்சுவலாக சொல்லணுன்னா கண்டிப்பாக சேவ் தான் ஆகுது டைம். என்னென்னா எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு எடிட்டிங் முடிச்சுட்டு கடைசியாக தராங்க நினச்சி தந்துடுறாங்க. அவங்க நினச்சிட்டாங்க 1 மந்தில் முடிச்சிடுவாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. இதுவும் ஒரு பெரிய ப்ராசஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்தியா வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் லேக்ஸ் ஆஃப் ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுறாங்க இதில். ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரியில் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து டைமுக்கு டெலிவரி ஆகும். அதே மாதிரி அந்த இஷ்யூவே கிடையாது. அது நம்மளோட மிஸ்டேக் தான் நான் சொல்லுவேன். நம்ம அதை கரெக்டாக பிளான் பண்ணோன்னா கண்டிப்பாக டெலிவரி ஆகிடும் அந்த டைமுக்கு. இப்போ வந்து கமல் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், எல்லாருக்குமே தெரியும் அவங்க ஒரு டெக்னிக்கலி சவுண்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம். அண்ட் ரஜினி சார் பொறுத்த வரைக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டு, ஆமாம், ஒரு கலர் மூவிஸ். ஆமாம், எந்திரன் வந்து 2மே. ஆமாம், கோச் சேனலில் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் அவுட். ஆமாம், அனிமேஷனில் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களோட ஒர்க் பண்ணும்போது எப்படி இருந்தது? இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. ஆமாம், எனக்கு என்னென்னா கமல் சார்கிட்ட உண்மையிலே வந்து தசாவதாரத்தில் போய் உட்காந்து ஃபஸ்ட் டைம் போது ஆக்சுவலாக ரொம்ப பெருமையாக சொல்லணுன்னா ஒரு விஷயம் வந்து அவ்வளோ பெரிய லெஜெண்ட் செவலியர் அவார்ட் ஆனவர் ஃபஸ்ட் டைமாக எங்களை கூப்பிட்டு 10 கெட்டப்பு எங்கிட்ட தான் காமிச்சேன். ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் க்ரியேட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு தெரியணும் இதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்ட்டு ஃபோட்டோகிராஃபை பண்ணி காமிச்சிட்டு கேட்டார், இதில் ஏதாவது தெரியுதான்னு. 1% கூட கண்டுபிடிக்க முடியல. எதில் கமல் சார் எந்த இதில் ரோல்னே பண்ண முடியல. அவ்வளோ அழகாக பர்ஃபெக்ஷனாக ப்ரீ ஒர்க் பண்ணி வச்சுருந்தார் கெட்டப்ஸ்லாம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் போனோம். ஷூட்டிங் அப்போது அது அவ்வளோ பெரிய லெஜெண்ட்னும் போது அவ்வளோ ஈஸியாக வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார் சில விஷயங்களை. அது எங்களுக்கு சில விஷயம் புரியும், அதை வந்து அவருக்கு புரியாதுன்னு இல்லை, அவருக்கு அவர் ஸ்டைலில் சொல்லி சார் இது மாதிரி வந்தால் அப்படி வருன்றதை எக்ஸ்ப்ளனேஷன் டைமில் எங்களுக்கு போய்ட்டு இருந்தோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு இவ்வளோ டேலண்ட் இருக்க முடியுமான்னு சொல்ல முடியல. பார்த்திங்கன்னா நடந்ததையும் ஸ்கில்டு மாஸ்டர் அவர், ஸ்டண்ட்டு, ஆக்டிங்கு, டைரக்ஷன் எல்லாத்துலேயுமே இதுலேயும் பார்த்திங்கன்னா சொல்லுவார் கரெக்டாக, அந்த சாப்பிட்டு தானே பண்ணுவீங்க. ஆமாம் சார் அப்படின்னும். அந்த அளவுக்கு எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி புரிஞ்சிருக்காருன்னு தெரியல. அது எனக்கு ஒரு ஈஸியாக இருந்தது. அவருக்கு சொல்லுமா சார் இந்த மாதிரி கோபுரத்து மேலே இப்படி கேமரா இப்படி வரும் சார், அதை வந்து 3 ஸ்டிச்சாக எடுக்கிறோம் சார், அதை நம்ம ஜாயின் பண்ணுறோம், யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அவர் கூட. அந்த தசாவதாரம் பண்ணும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார், சார் நாங்கள் அந்த டைமில் இப்படிலாம் ஒரு ஐடியா பண்ணோம், நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்பார். சார் அப்போ நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணிப்பா, அவ்வளோ கஷ்டமே வேணாம் சார், நீங்கள் இப்படி எடுங்க, ஷூட் எடுங்க, அதில் சில மார்க்கர் பாயிண்ட்ஸ் மட்டும் வைக்கணும், அதை வச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை பண்ணிக்கிறோம் சார்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உண்மையிலே என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தது. ரஜினி சார் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சந்திரமுகி அவர்கிட்ட நான் படையப்பாலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். அவருக்கு சந்திரமுகி அப்போ தான் ஒரே ஒரு சின்ன டெக்ஷன் வந்தது. அந்த பாம்பு சீன் படத்தில் எல்லா படத்துலையும் அவர் சென்டிமெண்ட்டாக இருக்குமான்னு தெரியல, பாம்பு ஒன்று இருக்கும். இந்த படத்தில் பாம்புனா அங்கே அன்னகொண்டாவோட சாம்பிள் இதே மாதிரி வந்துடுமா அப்படின்னாரு. கண்டிப்பாக சார் வரும், ரொம்ப பயங்கரமாக இருக்க, கிளாஸாக இருக்க, இப்படி வந்துடுமாண்ணா வந்துடும் சார்னா அதே விடாமல் அதே மாதிரி கேட்டோம். அதே மாதிரி உட்காரும் போதெல்லாம் பேசிட்டு அவர் டெக்னிக்கலாக இன்வால்வ் ஆக மாட்டார்,
நான் என்ன பண்ணணும் அப்படின்னுவார். சார் நீங்கள் கொஞ்சம் அப்படி காலை தூக்கணும் இந்த அளவுக்கு அப்படின்னுவோம். அது என்ன சொன்னமோ அது பண்ணுவார். அதே மாதிரி சில டைமில் வந்து சார் சந்திரமுகியில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய இதில் படத்தில் டூப் பண்ணியிருக்கார். சந்திரமுகியில் வந்து அவரே ட்ரை பண்ணுறேன்னார். நாங்கள் வேணானோ சார் அது நாங்கள் போட்டு மேட்ச் பண்ணிக்கிறோன்னா இல்லை நான் பண்ணுறேன்ட்டு பண்ணார். சந்திரமுகியில் ஃபைட்டில் ஸ்டண்ட் ஆல்மோஸ்ட் அவர் தான் பண்ணார் எல்லாமே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பேசுகிறதோட அவர் கேட்குற விஷயங்களும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக ஐடியா சொல்லுவார். அதே மாதிரி ஸ்பாட்டில் நான் இப்படி பண்ணட்டுமான்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுவார். அந்த மாதிரி ரஜினி சார். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்காங்க. சூர்யா சார் ஆகட்டும், கார்த்தி சார் ஆகட்டும், அண்ட் விஜய் சார்லாம் இருக்கட்டும். விஜய் சார் படம் நிறையா பண்ணியிருக்கேன். இவங்களாம் நல்லா அண்டர்ஸ்டாண்டாக இருக்காங்க. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அவங்ககிட்ட புரிஞ்சுக்கிறது. அவங்க புரிஞ்சு தான் பண்ணுறாங்க. நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. ஸோ இது க்ரோயிங் நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாள் போனால். விஎஃப்எக்ஸை பொறுத்த வரைக்கும் பெரிய சேலஞ்ச் வந்து ரியாலிட்டி கூட ரொம்ப க்ளோஸாக ப்ரெசென்ட் பண்ணுவோம் இல்லையா? ஆமாம் ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தை வந்து ரியலிஸ்டிக்காக ப்ரெசென்ட் பண்ணுறது கஷ்டம்? இப்போது மழை சீனில் தண்ணி இல்லை சார், யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா அந்த 5 எலிமெண்ட் சொல்கிறது தாங்க. அந்த நீர், நிலம், காற்று, இந்த மாதிரி ஆகாயம் எல்லாம் சொல்கிறோம். அதுதான் கஷ்டமான விஷயங்களே. அதை வந்து ரீசெண்டாக பாஸ்ட் 10 to 12 இயர்ஸில் நிறைய ப்ரோக்ராமர்ஸ்லாம் சேர்ந்து R&D பண்ணி அதை கொண்டு வந்துட்டாங்க. அதை கொண்டு வந்தது என்ன கொடுப்பாங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெயின் வச்சுக்கலாம், ரெயினோ இல்லை ஒரு ஃபயர் எரியும் வச்சுக்கலாம். இடத்த பொறுத்து தான் இருக்குது. டேயில் ஒரு மாதிரி இருக்கும், நைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். டேயில் பார்த்தீங்கன்னா வித் ஸ்மோக்கோட ஃபயரில் வரும். உங்களுக்கு ஒரு நெருப்பு எரியும் போது ப்ளூ இன்டென்சிட்டி அதிகமாக இருக்கும், ஆனால் புகை கொஞ்சம் தெரியும். அதே நைட்டில் பார்த்தீங்கன்னா புகை கம்மியாக இருக்கும், மஞ்சள் நிறையா தெரியும் ஃபயரில். ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம தான் பண்ணணும். அவங்க ஃபயர்னு ஒன்று காமனாக கொடுத்துருவாங்க. அந்த ஃபயர் நைட்லேயும் ஒரே மாதிரி இருக்கும், பகல்லையும் ஒரே மாதிரி இருக்கும். பட் வி ஹாவ் டு சேஞ்ச் இட் அக்கார்டிங் டு அவர் என்வரன்மெண்ட். நம்மளோட சீனுக்கு ஏற்ற மாற்றணும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டான ஒரு ஒரு R&D பண்ணவங்களாக இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரியலிசம் கொண்டு வர முடியும். இன்றைக்கி அது வந்துட்டுருக்கு. ஹாலிவுட்டில் பார்க்குற நிறையா ஃபயர்ஸு, ஃப்ளேமு, ஹியூஜ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே லைவ் கிடையாது. முன்னெல்லாம் லைவ் பண்ணுவாங்க, மேட்ச் பண்ணுவாங்க. இப்போ அப்படி பண்ணுறதே இல்லை. எவ்ரிதிங் தே கோயிங் ஃபார் சிஜி. கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நல்லா வருது. இப்போது அந்த மாதிரி டூல்ஸ் அவைலபிள் இருக்குது, சாஃப்ட்வேர் அவைலபிள் இருக்குது. என்னென்னா பட்ஜெட் தான் அகெயின். அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த 100 times வேரியேஷன்ஸ் இருக்கிறத அவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது. அவங்களுக்கு அலாட்மெண்ட் அதிகமாக இருக்குது. அந்த அலாட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து லைஃப் ஆஃப் ஃபைவ்ல அந்த ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஹைதராபாத்தில் பண்ணது. அந்த ஒரு பெரிய வேல் வந்து ஜம்ப் பண்ணு, அது இங்கே பண்ணது. ஸோ டைகரோட பொசிஷன்ஸ் நிறைய இது இங்கே பண்ணியிருக்காங்க. நிறைய வருஷம் நம்ம டேலண்ட்டை உள்ளே இருந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், வெரி சூன் பாருங்கள், இந்தியாவில் தான் இது பண்ணாங்களான்ற விஷயம் வந்துகிட்டே இருக்கும். அது கண்டிப்பாக வருது. அதில் எங்களுக்கு கிடைச்ச சில சான்ஸ்லாம் நாங்கள் ஹாலிவுட்டில் அதை ப்ரூவ் பண்ணிகிட்டே வரோம். சூப்பர். இப்போது சும்மா நிறைய படத்தில் வந்து சிஜி யூஸ் பண்ணால் ஒரு செமையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நிறைய பேர் பண்ணுவாங்க. கண்டிப்பாக. சங்கர் சார் வந்து நண்பன் படத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க, ஏன் நிறையா சிஜி யூஸ் பண்ணல அப்படின்னா ஏற்கனவே இருக்குது, எல்லாமே ஒரு காலேஜ்லாம் இருக்குது. ஆமாம், நம்மளால் காமிக்க முடியாததை மட்டும் சிஜியில் காமிச்சா கண்டிப்பாக தட்ஸ் ட்ரூ. பட் வந்து இப்போ சின்ன சின்ன விஷயம், இப்போ புல்லட் டாட்ஜிங் அதெல்லாம் வச்சுக்கோங்க, ஆமாம், கொஞ்சம் அப்பட்டமாக தெரிஞ்சிடும். கண்டிப்பாக அதெல்லாம் நீங்கள் சொல்லுவீங்களா டேரக்டர்கிட்ட, சரி வேணாம் நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு? இல்லை சொல்லுவோம். ஒரு சில விஷயம் பார்த்தீங்கன்னா, நான் ஒரே ஒரு நல்ல உதாரணம் சொல்கிறேன். படையப்பாவில் பார்த்தீங்கன்னா கேசரிமார் சார் சொல்லிட்டு ஒரு டைலாக் சொன்னார், இந்த மாதிரி ஒரு துளி வந்து கோல்டாக மாறணும்னு. வேர்வை துளியா நடா அது வேர்வை துளி இப்படிலாம் பண்ணால் ரஜினி சார் ஓவராக இருக்குமே, எப்படிரா இது கோல்டு கைண்டாக மாறுறதுன்னு மாதிரி இருக்கும்போது சரி அவங்க கேட்குறாங்க. பட் என்ன சீன் தெரியலன்னு சொல்லி நம்ம சொன்னோம், இல்லைப்பா உங்களுக்கு புரியாது, இந்த சீனோட ஸ்கிரிப்டோட பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், நீங்கள் படத்தில் பாருங்கள் அப்படின்னாரு. சரி நாங்கள் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி ஒரு ட்ராப்ஸ் வாட்டர் ட்ராப்ஸ் பண்ணி அப்படியே கோல்டாக மாறுறதெல்லாம் பண்ணோம். என்னடா அது கொஞ்சம் கமர்ஷியலாக ரொம்ப ஒரு மாதிரி இருக்கேன்னுலாம் ஃபீல் பண்ணிவிட்டு ஆனால் தேட்டர் பார்க்குறோம். அவ்வளோ பெரிய வசதி வந்த ஒரு மனுஷன் வந்து எல்லாத்தையும் எழுந்து ஒருத்தன் படிச்சுட்டு போயிடுறான். அவனோட ஒரு துளி உழைக்கிறது கோல்டாக மாறுதுன்னு அந்த சீனோட வருது பார்த்தீங்களா, அப்போ தான் அது பெரிய கிளாப்ஸ் வர. அப்போ நம்மளுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு, ஒரு எமோஷன் ஆகிட்டோம். அடடா இதை நம்ம புரிஞ்சிக்கலன்னு. அந்த மாதிரி டைரக்டர்ஸ்க்கு தான் தெரியும். ஒரு கதை எழுதும் போது அவங்களோட கற்பனையில் உருவாக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்கிரிப்டில் இது எதுக்கு தேவைன்றது. அதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வி ஆர் இட்ஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் தான். பார்த்திங்கன்னா மெருகூட்டுறவங்க கூட சொல்லலாம். நீங்கள் விஎஃப்எக்ஸ்ன்றது ஒரு மெருகூட்டுற விஷயம், மேக்கப் மாதிரி தான் அது. ஸோ நம்ம வந்து ஒரு விஷயத்தை இன்வால்வ் ஆகலாம், பட் டைரக்ஷன்லேயும் அவங்களோட ஸ்கிரிப்ட்லையும் இன்வால்வ் ஆகக்கூடாது. இப்போ இந்த உதாரணம் அதுக்கு தான் சொன்னேன். நம்ம பண்ணது என்னடா ஒரு தண்ணி கோல்டாக மாறுதுன்றது சொல்லுவோம், பட் அந்த இதோட பார்க்கும்போது அதோட பார்த்தா மலையே உடஞ்சி கோல்டாக பீஸா விழுந்து விழுகும் அப்படியே இதெல்லாம். ஸோ அவன் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறான், அவனோட ஒரு துளியும் கண்டிப்பாக மாறுன்றதை சிம்பாலிக்காக சொல்கிறது. அந்த
தலைவர் முகம் அவங்களே புளியா மாறுமே. ஆமாம், நீங்கள் தான் அது ஆமாம் சார். அது அப்போ நான் ரொம்ப எங்கேஜ், ரொம்ப ஸ்டார்டிங் டைமில் லேர்னிங் டைமில் பண்ணது நிறைய குறையாக இருக்கும். வெட்டும் புளியல்ல அவன் வந்துன்ற ஒரு டைலாக் சொல்லும் போது அவர் அப்படியே சிங்கம் அந்த புளியை மாறுவார். அது வந்து இந்த மாதிரி மாற்றணும் அப்படின்னாங்க. அதே டைமில் குழந்தையவும் மாறுவார் பாருங்க. அது ஃபர்ஸ்ட் பாட்டு. வீச வச்ச குழந்தையப்பான்னு அந்த மாதிரி 2 இதுக்கும் வந்தது. சின்ன வயசுல இப்போ வரைக்கும் நான் பார்த்தேன். ஆமாம், அந்த புளியை வந்து தேடி அது எங்கே கிடைக்காம அப்போல்லாம் ஃபிலிம் தானே, ஸ்டாக் ஃபுட்டேஜ் தேடி இதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி தடிச்சு அப்போ பண்ணது பார்த்திங்கன்னா அது ஒரு 3D மார்ஃபிங்ட்டு அந்த டைமில் நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அது வந்து அட்வான்ஸு சாஃப்ட்வேர், அது இப்போலாம் அப்டேட் ஆகிடுச்சு. அது வந்து ஜுராசிக் பார்க்கு, அப்புறம் நிறைய பெரிய ஹாலிவுட் ஆஸ்கர் வின்னிங் மூவிஸ் பண்ண சாஃப்ட்வேர் அது. அதோட ட்ரெயினிஸ் நான் அதில் ட்ரெயின் ஆனேன். அதை வந்து மெஷ் வச்சே பண்ணது. அது வந்து இப்போலாம் லைன் போட்டு பண்ணுவோம், இப்போ அது வந்து மெஷ்ஷிலே ஃபார்ம் பண்ணும். அப்படியே டைகர் மெஷ் மாதிரியே இருக்கும், யூர் ஃபேஸ் மெஷ் மாதிரியே மாறும். அந்த மாதிரி பண்ணது அந்த டைமில். அது ஒரு பெரிய சேலஞ்ச். அந்த டைமில் ஒரு ஸ்டார்டிங் பீரியடில் யாரும் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லை. அந்த டைமில் நாங்களே இது பண்ணி லேர்ன் பண்ணி பண்ணது அந்த மாதிரி இதெல்லாம். இப்போது ஆக்டிங்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே அவங்க சிவாஜி அவங்களெல்லாம் பார்த்து கற்றுட்டு இருப்பாங்க எல்லாரும், கமல் எல்லாருமே இருக்காங்க. ஆமாம், முன்னாடி ஜென்ரேஷன்ஸ் இருக்காங்க. இப்போ விஎஃப்எக்ஸ் வரும்போது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? யாரை வந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டீங்க? இல்லை, என்னோட இன்ஸ்பிரேஷன்ட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நம்ம இந்தியாவிலன்னு பார்த்தீங்கன்னா வெங்கி சார் தான் ஒருத்தர் இருந்தார், என்னோட சீனியர், காலேஜ் சீனியர். அவர் வந்து இந்த முக்காபிளா டைமில் வந்து ஏர் உள்ளே போகும், அந்த வெளியில் அந்த மாதிரிலாம் பண்ணவர். ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் பர்சன் சப்போர்ட்டட் ஃபார் த இண்டஸ்ட்ரி, ஆப்டிக்கல் ஸ்பெஷலிஸ்ட் அவர். அது ஏன் இது பண்ண முடியாதுன்னு சொல்லி ஃபாரினில் கூட போய் பண்ணிவிட்டு கொண்டு வந்து அவர் தான் பண்ணார். பட் என்னோட இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா என்னோட சைல்டுஹுட்டில் பேசிக்கலி மாஸ்டர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸு. ஒரு வித்தியாசத்தை தேடி அலைஞ்சிக்கிட்டே இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்ட் அவுட் ஆபிஸ் படம் பார்த்தேன். எப்படி வாட்டரில் ஒரு மிருகம் வந்து வருமா அப்படின்றது, அப்புறம் ஒரு டைனாசோர் நம்மளாம் பார்க்காத விஷயத்த அப்படியே ரியலாக தத்ரூபமாக காமிச்சான். அது இன்ட்ராக்டிவ். இது ஏன் எப்படி பண்ணுறாங்கன்னும் போது எனக்கு காலேஜ் முடித்து வரும்போது ஒரு அழைப்பு வந்தது. இந்த மாதிரி வந்து சார் இது மாதிரி ஒரு டிஜிட்டல் இதில் பண்ணணும். அப்படியே நான் என்ன பண்ணணுங்க அப்படின்னு. இல்லைங்க நான் அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, நான் வந்து வேற ஒரு அவார்டு அந்த மாதிரி போயிட்டுருக்காள். இல்லை சார் நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னா. அப்போ அவங்க காமிச்ச டெமோ பார்த்தீங்கன்னா என் மனசில் என்ன இருந்ததோ அந்த ஆபிஸும் டைனாசர்லாம் இப்படி தான் சார் பண்ணாங்கன்ட்டு டெமோ காமிச்சாங்க. இதை தானே தேடிட்டு இருந்தோம் நம்ம. ஸோ இது எப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு இன்வால்மெண்ட்டில் தான் இந்த இதில் உள்ளே வந்தது. அதுலேருந்து ஆரம்பித்தது தான் அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதில் ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய சேலஞ்சு பார்த்தீங்கன்னா நேச்சரோட ஃபைட் பண்ணுறது இது ஒன்று தான். ஏன்னா நாங்கள் வந்து ஏமாற்றவே முடியாது. மரம்னா மரம் காமிச்சாகணும், அந்த உட்டுனா உட்டுன்னு காமிச்சோன்னா மெட்டல்னா மெட்டல் காமிச்சாகணும். இல்லைனா இது வந்து ஈஸியாக இது பிளாஸ்டிக் மாதிரி இருக்குன்ட்டு போயிடுவாங்க. இப்போலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறேன். ஆமாம், இப்போ வந்து மேக்கிங் நிறைய பண்ணி மக்களுக்கு தெளிவுரை ஆகிடுச்சு. இது க்ரீன் ஸ்கின்னில் பண்ணியிருப்பான், ப்ளூ ஸ்கின். பட் அதையும் மீறி அங்கே இல்லாத மாதிரி ஒரு கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அது ஆல்மோஸ்ட் வந்துட்டுருக்கு. அது வந்து நீங்கள் பார்க்குற ரீசன்ட் படத்தில் என்ன தான் பாகுபலி வாரணமோ நேச்சுரல் பண்ணியிருக்க முடியாதுன்னு சொன்னாலும் ஆனால் நம்ம கதைக்குள்ளே போகும்போது அதை நம்பி இன்வால்வ் ஆயிடுறோம்ல, அந்த மாதிரி தான். இப்போ வந்து நீங்களே சொல்லியிருந்தீங்க பாகுபலி மாதிரி படம் இருக்குது, 300 ஸ்பார்டன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து வார்ஃபீல்ஸை காமிச்சிருக்காங்க, ராஜா காலத்து அரச காலத்து விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. இப்போ திரும்ப காஷ்மீரால் அதை பண்ணணும் அப்படின்னும் போது அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லையா? கண்டிப்பாக புதுசாக சில விஷயங்கள் காமிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கெல்லாம் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? எங்கே இந்த ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க? இப்போது அவங்களோட அரண்மனையாக இருக்கட்டும், இல்லை காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும். இல்லை, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு சர்வே மாதிரி அந்த ஒரு ஸ்டடி பண்ணுவோம். இதுக்குன்னு ஒரு கான்செப்ட் ஆர்டிஸ்ட்டு, ஒரு எல்லாரோட ஒரு டீம் தான், டீம் எஃபர்ட் தான் இது. இட்ஸ் நாட் அ இண்டிவிஜுவல் பர்சன்ஸு. இது ஃபஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கம்ஸ் ஃப்ரம் தி டைரக்டர் சைடில். எனக்கு வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் வந்து ஒரு ராஜா இருக்கணும், அவன் வந்து 300 வருஷம் 500 வருஷம் முன்னாடி எப்படி இருந்தான்ன்ற ராஜா, அந்த கான்செப்ட் சார்ட்லாம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வார் சீக்வன்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து நம்மளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ட்ராய், நிறைய ஹாலிவுட் மூவிஸ் இருக்குது, ட்ராய் இருக்குது, லார்ட் ஆஃப் ரிங்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து டெக்னிக்கலாக சேலஞ்ச் பண்ணது நம்ம டே டு டே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம், ஸ்டடி பண்ணிகிட்டே இருப்போம். எங்களுக்கு இப்போ திடீர்னு இந்த காஷ்மீரில் தான் கேட்டாங்கன்றதுக்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஓகே, ஒரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா எங்களோட டெக்னிக்கலி என்னோட டீமும் சரி, எங்களோட இந்த இந்தியாவில் இருக்க எல்லா டீமும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயத்தில் நாங்கள் இது டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்குறோம், மாஸ்டர் கிளாஸ்ன்னு கொடுக்குறோம். அதே மாதிரி இன்டர்னல் ஸ்டூடியோஸ்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு படம் ஒரு மூவி வரும்போதும் வாரெலாம் ஹைலி சேலஞ்சான ஒரு விஷயங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கன்றதெல்லாம் நம்ம டே டு டே அப்டேட் பண்ணி ஸ்டடி பண்ணும்போது இப்படி ஒரு ரெக்வயர்மெண்ட்டுன்னு வரும்போது வாவ் வெரி நைஸ், இது மாதிரி தான் நம்ம வெயிட் பண்ணோம், இதே நம்ம அட்டன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ட்ரை பண்ணுறது தான்.
ஸோ ரெஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் மூவிஸ் ரிலீஸ்ட் ஆல்ரெடி அதோட அண்டர்ஸ்டாண்டிங் டெக்னிக்கலாக எங்களுக்கு R&D டிவிஷன் ஒன்று இருக்குது. அந்த R&D டிவிஷனில் நாங்கள் இது வந்து போட்டு அவங்களாம் ட்ரை பண்ணி பார்ப்போம். கொலிஷன் எப்படி ஆகுது, க்ரௌட் மல்டிப்ளிகேஷன் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் ரெகுலரைஸாக பண்ணுறதுல இந்த ரெக்குயர்மெண்ட் வரும்போது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிடுவோம். இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் தனியாக ஆராய்ச்சி கூட காமிப்பாங்களே, அந்த மாதிரி வச்சுருக்கீங்க? அந்த மாதிரி R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அது இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி படங்களும் பாகுபலி மாதிரி படங்களும் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இருக்கணும் எல்லாத்துலையும், எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இருக்குது R&Dன்னு. இந்த அனிமேஷன் விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் R&D இருக்குது, அது வேணும், தேவைப்படுது. அதை இன்னும் நிறையா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குவாலிட்டி லெவல் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், பீப்புளும் நிறையா கிடைப்பாங்க, ஸ்கில்டு பீப்புளும் கிடைப்பாங்க. அது வந்து கவர்மெண்ட்லேருந்து எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு சில குரூப் ஃபார்ம் பண்ணி ஃபாரம்ஸ்லாம் அதுக்கு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், கவர்மெண்ட்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கு ஹாலிவுட்டில் அவங்க ஒர்க் பண்ணுற ILM ஸ்டுடியோஸ் பற்றி நமக்கு தெரியுது, வாட்டா ஸ்டுடியோஸ் பற்றி தெரியுது. ஆனால் நம்ம ஊரில் இதுக்கு ஏதாவது வரலாறு இருக்கணுமே? கண்டிப்பாக வரும். இல்லை அப்படி கேட்கல, நம்ம ஊரில் இதோட ஸ்டார்ட் என்ன? நம்மளோட ஸ்டார்ட் வந்து பார்த்திங்கன்னா, அதான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அந்த விஷயத்த சொல்கிறேன். 1995 வந்து ஒரு ஸ்டூடியோ இந்த ILM மாதிரியும் வெட்டா டிஜிட்டல் மாதிரியும் நிறைய டிஜிட்டல் டொமைன் மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு இங்கே ஆரம்பித்து தான் பென்டா மீடியான்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்தாங்க. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பித்து வேர்ல்டுலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்டாண்டர்டை நம்ம இந்தியாவில் சென்னையில் கொடுக்க முடியுன்றதுக்கு பயங்கர ஹியூஜ் லெவலில் ஒரு 25 ஏக்கரில் ஆரம்பித்தாங்க. 1995 ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து முதல்ல படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிந்தி படம் டெஸ்ட்டுக்கு வந்தது. இந்த மாதிரி ஒரு இறந்து போயிட்டாங்க ஒரு கேரக்டர், லேடி கேரக்டர்ஸ், அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணணுன்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி குவாலிட்டி ஏன் வந்து இங்கே இந்தியாவிலே பண்ணக்கூடாதுன்ட்டு அதுக்கு ஒத்துழைப்பு அடித்தது பார்த்திங்கன்னா சங்கர் சார் தான். இந்த ஜீன்ஸ்ன்ற ஒரு படம் வந்து ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டாக அந்த உலகத்தில் உள்ள எல்லா அதிசயங்களும் காமிக்கணும்னு நினச்ச படம் அது. அந்த படத்தில் வந்து எனக்கு குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் ஆடக்கூடாது, இது எங்கே பண்ணுமோ என்ன வேர்ல்டில் போய் ட்ரை பண்ணி அது இங்கேயே சென்னையில் கிடைக்கணும், ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்ட்டு முழு முயற்சியோட ரொம்ப சப்போர்ட்டாக எங்களால் முடியும் பண்ணுங்கன்னு எங்களை என்கரேஜ் பண்ணது அவர் தான். ஸோ அந்த மாதிரி இருந்த கம்பெனி அது. அந்த மாதிரி லெவலில் நிறைய 100 நாள் படங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சில பிரச்சனை, சில சுச்சுவேஷன்ஸ்னால அந்த கம்பெனி இப்போ இல்லை. ஆனால் அந்த மாதிரி கம்பெனிங்க நிறையா வந்து நம்ம சொல்கிற வேர்ல்டில் இருக்க கம்பெனிஸ் வரணும்னா அது கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டும் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட்டு, இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எல்லாருமே சேர்ந்து சப்போர்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஸ்டூடியோஸ் வந்து அந்த ஸ்டூடியோஸோட பெட்டராக வரும். இது வந்து இப்போ நடக்கிற விஷயம். 95 நம்ம வாங்கி ஆமாம், அது இருந்ததை வந்து காலப்போக்கில் அதை வந்து வெளிச்சத்துக்கே கொண்டு வரலை. அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் சரி, மற்ற இதுவாக இருக்கட்டும், இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் சரி, அதை யூட்டிலைஸ் பண்ணலாம் தான் என்ன சொல்ல வரோம். ஏன்னா ஒரு வேர்ல்ட்லேயே சேலஞ்சிங்காக பண்ணி ஒரு ப்ராடக்டை டெலிவரி பண்ணி அதை வாங்கி நம்ம இங்கே வைக்கும் போது அந்த விஷயங்களை வந்து நம்ம யூஸ் பண்ணலன்னா அது நம்ம தப்பு தான். அதை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தா இன்றைக்கி அங்கே என்னடா ILM போகிறது, நாங்களும் இங்கே காமிக்கிறோம், இங்கே காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி சப்போர்ட்ஸ் எல்லாமே இருந்தது, அதை நம்ம தவற விட்டுட்டோம்னு சொல்லுவோம். அது இனிமேட்டாவது இருக்கிறத வந்து இருக்கிற மிஷினை வச்சு அந்த குவாலிட்டியை நம்ம காமிச்சோன்னா அவங்களுக்கு சேலஞ்சு விடலாம் நம்ம ஹாலிவுட்டுக்கு. கஷ்மோரா பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்த்து இப்போது ஒரு துளி வேர்வைக்கு ஒரு பவுன் தங்க காசு பார்த்து அவங்களாம் எப்படி அந்த காலத்தில் இருந்தவங்களாம் எப்படி செம்மையாக எக்ஸைட் ஆனாங்களோ அந்த மாதிரி நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து செம்மையாக எக்ஸைட் ஆகும் அப்படின்னா எந்த விஷயம் சொல்லுவீங்க? நான் ஒன்றுன்னு சொல்ல முடியாதுங்க, இதில் நிறைய இருக்குது. ஏன்னா அந்த வாரில் ஆரம்பித்து நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, சாங்கில் பார்த்துருப்பீங்க, சீன்ஸில் இருக்குது, சில சீக்ரெட் சீன்ஸ்னு வச்சுருக்கிறது இன்னும் இருக்குது. அது இன்னும் எக்ஸைட்டிங்காக இருக்கும். நம்ம எதிர்பார்க்கல, எவ்வளோ படங்கள் பார்த்துருப்போம், கோஸ்ட் படம் பார்த்துருப்போம், இதை பார்த்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம், வார் பார்த்துருக்கோம். அந்த மாதிரில இதில் ஒரு வித்தியாசமும் இருக்குது படங்களில். இப்போ எனக்கு வந்து ஸ்டார்ட் டு எண்டு இந்த படம் ஃபுல்லாக பண்ணதுனால எனக்கு இந்த சீக்வன்ஸோடு இது பெட்டராக இருக்குது, இந்த சீக்வன்ஸ் சொல்லவே முடியாது. ஏன்னா இதில் வந்து 2 வார், 1 வார் தரையிலையும் 1 வார் ஏரில் பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்டுமே வித்தியாசம் தெரியும், அங்கேயே ஒரு வித்தியாசம் உங்களுக்கு கிடைக்கும், அதே பீப்புள் என்ஜாய் பண்ணுவாங்க. அதை மீறி ஒரு அழகான கிங்டம் இருக்குன்றதையும் வரும். ஸோ ராஜாங்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களே சண்டை போடுறாங்களா? ஏர்லன்னா ஹைட்டில் ஹிமாலயஸ் மாதிரி ஒரு இடத்துல, இது லேண்டு ஒரு 5000 feet ஹைட்டில் இருக்கிற ஒரு ஹிமாலயஸில் வார் இருந்தார் அப்படி இருக்குன்னு ரெண்டுமே இருக்குது. அந்த விஷயங்கள் இருக்குது. அது தவிர ஸ்கிரிப்டுக்கு ஓரியன்ட் சீன்ஸில் சின்ன குழந்தைங்களும் பெரிய என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு சீன்ஸ்லேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருக்குது. அதுக்கு விஷுவல் எஃபெக்ட்ஸை எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுதானே அந்த படத்தில் இதுக்கு அதுன்னு யூட்டிலைஸ் பண்ணி பேலன்ஸ் பண்ணி சொல்லவே முடியாது. எல்லாமே நான் நல்லா பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஒரு சீனும் யூட்டிலைஸ் தான் ஆயிருக்கு. அதில் அது மக்கள் தான் திருப்பி சொல்லணும், இது நல்லா இருந்தது, இது நல்லா இல்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்றது அவங்களோட கிரிட்டிசைசம் தான் இருக்கணும். தவிர எங்களை பர்சனாக பார்த்தீங்கன்னா இந்த படம் யூக்குள்ள தான் எல்லா சீன்ஸும் நல்லா வந்திருக்கு. அதுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுக்கான இதுதான் பண்ணியிருக்கோம். சூப்பர், தேங்க்யூ. தேங்க்ஸ். தேங்க்ஸ் வினோத் சார்.